எதுக்கு ஜீவிதா கூப்பிட்ட? ஃபோன் பேசிக்கிட்டுங்க, சொல்லு. நான் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்டமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ஏய் ஃபோன் பேசிக்கிட்டு ஒரு அர்ஜென்ட் கால். என்ன நான் எது சொன்னாலும் நீ ஒரு சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டியா? ஏய் என்னடி பண்ண? ஃபோன் வந்துச்சு, பேசிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? எதுக்கு மேலே கூப்பிட்ட? சும்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? அது கீழே பேசலாம்ல. கீழே பேச வேண்டிய விஷயமா இருந்தால் நானே கீழே பேசியிருப்பேன். ஆதிரா அத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி கீழே பேசுறது? என்ன விஷயம்? என்ன மேட்ரு? ஏதோ பணம் அந்த மாதிரியா இல்லை எப்படி? அதெல்லாம் இல்லை. அப்புறம் சொல்லுடி. எனக்கு நீ கூப்பிட்டது எனக்கு புரியல சுத்தமா. எதுக்கு கூப்பிட்டு வந்த? என்ன மேட்ரு? உனக்கு நான் வந்து கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி இருக்கேன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு மாதிரினா புரியல எனக்கு. என்னோட ஆக்டிவிட்டிஸ் சேஞ்சாக இருக்குது. ஒரு உங்ககிட்டேருந்து நான் ஒரு எந்த விதத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியலையா? இல்லையடி, எனக்கு பெருசாக எனக்கு நீ சொல்கிறதே புரியல எனக்கு. என்கிட்ட நீ எதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ணலையா? இவ வந்து நான் ஒரு கொஞ்சம் மாதமாக ஒரு ரீசெண்டாக ஒரு 10 நாளாக நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். உனக்கு எந்த விதத்துலையுமே அது தெரியலையா? இவ ஏன் இப்படி இருக்கா? வரா போகிறா, வீடியோ பண்ணுறா, திரும்ப அவள் வேலையை அவள் பார்க்குறா. நம்மக்கிட்ட எதுவும் ஒரு பழைய மாதிரி இல்லைன்ற ஒரு ஃபீலிங்ஸ் கூட உனக்கு வரலையா? என்ன ஜீவிதா புதுசாக பேசுகிற? என்ன இவ்வளோ நாள் நம்ம 3 வருஷம் அப்படி தானே ஜீவிதா இருந்தோம். நம்ம வீடியோ எடுப்போம், சாப்பிடுவோம், வெளியே போவோம், வந்து தூங்குவோம், எந்திரிப்போம், வீடியோ எடுப்போம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வேலை அப்படின்னு தானே இருப்போம். நான் அப்படி சொல்ல வரல. சரி சொல்லு. புரியல, நீ பேசுறதே எனக்கு புரியல. வித்தியாசமாக இருக்கு நீ பேசுறது. நீ வந்து இது மாதிரி இருந்த அப்படின்னா கண்டிப்பாக ஏன்டா இப்படி இருக்க, என்னாச்சுன்னு நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி கேட்டிருப்பேன். 10 நாள் ஆகுது, ஒரு மாதிரியா இருக்கா, பழைய மாதிரி இல்லை, மூஞ்சி சின்னதாக இருக்குது. நீ சும்மா முன்னாடிலாம் கேட்ப. நீ முன்னாடி மாதிரி இல்லை, உனக்கு தெரியுதா? நீ முன்னாடி மாதிரி இல்லவே இல்லை. எனக்கு அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இவன் நம்ம லவ் பண்ண அர்ஜுன் தானா அப்படின்ற மாதிரி டோட்டல் டிஃப்ரென்ஸாக இருக்கு எனக்கு. என்னடி நான் பண்ணேன் அதை சொல்றீ? எனக்கு சுத்தமா நீ சொல்றதே எனக்கு புரியல. நீ என்ன பண்ண? நீ எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக உனக்கு அது புரியவே இல்லை. அது தெரியுதா உனக்கு? இப்போ வரையுமே நான் வந்து உன்கிட்ட என்ன சொல்கிறேன்? பார்த்துக்கிறேன், எல்லாமே வாங்கி தரேன், நம்ம வெளியே போகிறோம், நான் முன்னாடியோட நிறைய ட்ராவல் பண்ணுறோம், ஜாலியாக இருக்குமேடி. நான் வந்து எல்லாமே உன்கிட்ட என்ன நானா இல்லாமல் நடிக்கிறேன், அவ்வளோதான். நீ வந்து உனக்கு வீடியோக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வீடியோக்குள்ளே வரேன், நீ சொல்கிறத கேட்குறேன், உனக்கு வேணுன்றதை செஞ்சு தரேன், ஆதிராக்கு வேணுன்றதை செய்கிறேன், வீட்டு வேலை பார்க்குறேன். என்னை வந்து நான் மறந்துட்டேன். நான் வந்து அப்படியே இருக்கேன், நானாக இருக்கேன், நான் வேற மாதிரி இருக்கேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. புதுசாக பேசுறது ஜீவிதா, எனக்கு சுத்தமாக புரியல ஜீவிதா. இப்போ என்ன ஜீவிதா ஆச்சு? நமக்குள்ள சண்டை இல்லை, எதுவுமே கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, நான் வந்து டோட்டலாக மாறிட்டேன். நீ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க. நீ ஃபுல்லாக நீ மாறினால எனக்கு அது என்ன பண்ணுறது? உன் மேலே நிறைய கோபம், நிறைய வருத்தம். அதை உன்கிட்ட ஷேர் பண்ண முடியாமல், உன்கிட்ட சொல்ல முடியாமல், திடீர்னு சொல்ல வருவேன், அதுக்குள்ளே வேற ஒன்று நடக்கும். சரி ஓகே, இது இல்லைன்னா என்ன அடுத்த தடவை சொல்லிக்கலான்னு போயிடுறது. உன்னோட எல்லா சந்தோஷத்துலேயும் நான் உன் கூட இருக்கேன், ஆனால் என்னோட எந்த சோகத்துலேயும் நீ என் கூட இருந்ததில்லை. ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான் பேசுகிறப்ப. ஜீவிதா நீ பேசுறதே எனக்கு என்னடி என்னமா பேசுற? கையெல்லாம் வைக்காத ஜீவிதா, இதெல்லாம் ரொம்ப என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு ஜீவிதா. கையை கூட மேலே வைக்கக்கூடாது. இப்போ நான் உன்னை பிடிக்கிறதுல என்ன வந்துச்சு உனக்கு? உன்னை நான் வந்து இன்சல்ட் பண்ணுன்றதுக்காக பேசல. சீரியஸாக என்னோட மைண்ட் வந்து இப்போ நான் எவ்வளோ ஹார்டாக இருக்கேன் அப்படின்றத உனக்கு சொல்கிறது. உன்னை நான் கேவலப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என் மனசில் இல்லை, நீ தொடர்றதுக்கு சொல்ல. எனக்கு வந்து பத்தியா நான் இப்போ என்ன சொல்ல வரேன், நீ கோவப்படுற. இதுதான் உன்கிட்ட இருக்க பிரச்சனை. கோவப்படல ஜீவிதா, நான் பொறுமையாக தானே உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை? என்னால முடியல, நிஜமா முடியல. உனக்கு ஏத்த மாதிரி மாறி 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 ஒரு ஸ்டேஜ் வந்து நான் திரும்பி பாக்குறப்போ எல்லாமே உனக்காக இருக்கு. ஆனா எனக்காக நீ என்ன பண்ண? இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ உனக்கு நிஜமா நான் சொல்ல வரது புரியல ஜீவிதா. எனக்கே ஒண்ணுமே புரியல ஜீவிதா நீ சொல்றதே.
என்ன சொல்ல வர? ஒரு சின்ன விஷயம் கூட உன்னால நோட்டீஸ் பண்ண முடியலையா? இவ ஏன் இப்படி இருக்கா? முன்ன பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் இவ வித்தியாசமா எனக்கு தெரியுது. இவ நம்ம லவ் பண்ணப்ப இருந்ததுக்கும் கல்யாணம் ஆனப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதை எப்படி சொல்றது, எங்க சொல்றது, சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியாம சரி சொல்லலான்னு வருவேன், சரி வேணான்னு போயிடுறது, திரும்ப சொல்லலாம் வேணாம், சொல்லலாம் வேணான்னு இப்படியே பாதி போயிடுது. என்னால ஒரு லெவலுக்கு மேல என்னோட மனசுல வச்சிக்க முடியல. வேண்டாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் பரவாயில்ல, நம்ம போய் இப்ப சொல்லிடுவோம், என்னன்னாலும் பரவாயில்ல. இப்போ எனக்கு என்ன அப்படின்றத தாண்டி நீயும் நானும் ரொம்ப 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 முன்னாடி எப்போ லாஸ்டா வெளியே போனோம், ரொம்ப சந்தோஷமா வீடியோஸ்லாம் விட்டுரு, எல்லாமே விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு. நீயும் நானும் பர்சனலா எங்க போனோம், என்ன பேசணும், லாஸ்டா மனசு விட்டு எப்போ பேசணும்? பழசெல்லாம் கிண்டாத ஜீவிதா. நான் கிண்டவே இல்லை. நீ திரும்ப திரும்ப தப்பா சொல்ற. நான் கிண்டவே இல்லை. என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்றேன். எல்லாமே எனக்கு ஒரு ஸ்டேஜ் என்னால திரும்பி பார்க்க கூட முடியல. அப்படி இருக்கு, ஒரு மாதிரி டம்ப் பண்ணி வெடிச்சிரும் போல இருக்கு எனக்கு. ஜீவிதா எனக்கு புரியவே இல்லை ஜீவிதா, நீ பேசுறதே எனக்கு புரியல. இப்போ என்ன பண்ணணும்? என்னால சீரியஸாக முடியல. ஒன்ட்ட சொல்லி புரிய வைக்கவும் என்னால் முடியல. எனக்கு இதை நான் யார்கிட்ட கேட்குறது, எப்படி கேட்குறதுலாம் தெரில. அதை ஒன்ட்ட மட்டும்தான் என்னால் பேச முடியும். எனக்கு தனியாக எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த ஸ்பேஸ் கண்டிப்பாக வேணும். ஸ்பேஸ்னா புரியல, எப்படி ஸ்பேஸ்னா? நான் தனியாக இருக்கணும். இதை என்னால் வீட்டில் சொல்ல முடியாது, உன்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி வீட்டில் எங்கள் வீட்டில் நான் பேசிக்கிறேன், என்னால் பேசிக்க முடியும். உங்கள் வீட்டில் நீ பேசிக்கும். என்னால் இதை அத்தைகிட்டலாம் சொல்ல முடியாது, அம்மாச்சி தாத்தா யார்கிட்டையும் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் நான் பேசிக்கிறேன். எனக்கு ஒரு 6 மாதம் என்னையும் ஆதிராவை விட்டுரு. ஆதிராவும் நானும் உனக்கு டிஸ்டர்பாக இருக்கவே மாட்டோம். லூசாடி நீ. ஆதிராவும் நானும் உனக்கு டிஸ்டர்பாக இருக்க மாட்டோம். நீ உன்னோட வேலையை பாரு. எனக்கு இதை நான் இப்போ பேசி முடிக்கல, இதை இந்த ஸ்டேஜில் நான் கொண்டுட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக சீரியஸா நல்லாவே இல்லை. நீ பேசுறது சுத்தமா நல்லா இல்லை. தனியா இருக்கணும் என்னையும் ஆதிராவே விட்டுருங்கிற என்ன பேச்சுடி பேசுற? எனக்கு இப்போ இதுதான் கரெக்டான முடிவு. எனக்குன்னா ஆதிராவை எடுக்காதடி, ஆதிராவே தூக்கிட்டு போறங்கிறது என்ன? ஆதிராவை அப்ப நீ பாத்துக்க முடியுமா? நான் இல்லாம நீ பாத்துக்குவியா? ஏன் போறேன்றேன் நானு. என்னால உன் கூட இருக்க முடியல. ஓப்பனா என்னால முடியல. கஷ்டப்பட்டு என்னால இருக்கவே முடியல. இப்போதைக்கு அதுதான் தேவை. என்னால முடியல, சீரியஸா முடியல. தயவு செஞ்சு உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன் ஜீவிதா. என்னையே பிடிக்கல அப்படின்னு சொல்லனா கண்டிப்பா ஒரு மாதிரி எங்கேயோ நீ டிஸ்டர்ப் ஆயிருக்க, சரியா? ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நம்ம வெளியே எங்கேயாவது போகலாம், அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிடலாம், 2 நாள் நம்ம தங்கிட்டு கூட வரலாம், அம்மாச்சி வீட்டுக்கு போயிடலாம். எங்கே உனக்கு பிடிச்சிருக்கோ அங்கே போகலாம். டி சீரியஸா என்னடி என்னை விட்டுரு, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சீரியஸாக நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம் ஜீவிதா. போயிட்டு வந்தால் உனக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். வீடியோலாம் எடுக்க வேண்டாம் எங்கேயுமே, ஜஸ்ட் நம்ம நார்மலாக போயிட்டு வரலாம். எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு இப்போ எதுவுமே வேணான்னு தான் தோணுது. வேணாங்கிற ஆதிரா இருக்கு, அம்மா இருக்கு, உங்க அம்மா இருக்காங்க, என்ன நினைப்பாங்க நம்ம 2 பேரை பத்தி? எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. யாரு என்னை என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். எனக்கு இப்போ நான் நார்மலா ஆகணும், பழைய மாதிரி நான் ஆகணும்னா எனக்கு அந்த ஸ்பேஸ் வேணும். கண்ட மாதிரி பேசாச்சு, எரிச்சலா வருது. சீரியஸா நம்ம வீட்டில் என்ன நினைப்பாங்க, உங்க அம்மா நினைப்பாங்க, உங்க அப்பா என்ன நினைப்பாரு, என்னடா பிள்ளை தனியா வந்துருச்சு, இதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெச்சூர்டா நடந்துக்க பாருச்சு. இதான் நிஜமாவே உனக்கு புரியவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேனே தெரியல. என்னை விட்டுரு, நான் தனியா இருந்துக்கிறேன். எனக்கு யாருமே வேண்டாம். நீ வேண்டாம், நீ வேண்டவே வேண்டாம். எனக்கு என்ன பேசுற நீங்க? எவ்வளோ நாள் லவ் பண்ணோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணோம். ஆதிரா இருக்கு, இப்போ நம்ம செப்பரேஷனை என்னை சொல்லே ஒரு மாதிரி வாய் கூசுது ஜீவிதா. எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம இப்போ தனியாக போனோம்னா ஆதிராவோட லைஃப் பாதிக்கும். அடுத்த செகண்ட் பேபி பிளான் பண்ணணும்னு ஒரு பிளானில் இருக்கும். இப்போ என்னன்னே எனக்கு ஒன்றுமே குழப்பமாக இருக்குது ஜீவிதா. உங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டில் என்ன நினைப்பாங்க, பார்க்குறவங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? பார்க்குறவங்கள விடு, அவங்க 1000 சொல்லுவாங்க. ஆதிரா இருக்கு, ஆதிரா நினச்சி பாரு ஜீவிதா. ஆதிராவோட நம்ம லவ் பண்ணோம்ல ஜீவிதா, 8 வருஷம் 9 வருஷம் லவ் பண்ணோம்ல ஜீவிதா. இப்படி
ஒரு நிமிஷத்தில் போட்டு உடச்சிட்ட ஜீவிதா. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு அதெல்லாம் யார் என்ன சொல்லுவாங்க எதுவுமே வேண்டாம். நான் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். என்னால் வந்து நான் சொல்ல வரதை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது, கடைசி வரையும் புரிஞ்சுக்க முடியாது. என்னை விட்டு நான் தனியாக போயிடுறேன். எனக்கு யாரும் வேணாம், யாருமே வேணாம். டேய், நீ ஏன் அழுகுற? இங்க பாரு, ஏதாவது பேசு. நீ ஏன் அழுகுற இப்போ? இங்க பாரு, இங்க பாருடா, ஒரு நிமிஷம் என்னை பாரு. இங்க நீ அழுகாத. இருக்க முடியாது. ஹே சரி, நான் எங்கேயும் போகல, அதெல்லாம் உன்னை விட்டு எங்கேயும் போகல, அழுகாது. இங்கே பாரு, இங்கே பாரு, நான் எங்கேயும் போகல, நான் சும்மா தான் சொன்னேன். எங்கே நான் ப்ராங்க் தாண்டா பண்ணேன், அழுகாதடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அழுகாதடா. இது நான் எங்கேயும் போகல உன்னை விட்டு. இங்கே பாரு, ஒரு நிமிஷம் பாரு. இங்கே வா. ஏய், நான் சும்மா தான் பண்ணேன், நீ அழுகாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு டேய். ஏய், நான் எங்கேயும் போகலடா. விட்டு இரு. ஓகே தானே? ஓகே. இருந்தாலும் நான் வந்து அர்ஜுன் அழுவா நினைக்கவே இல்லை. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப லவ் பண்ண ஒரு விஷயம் வந்து டக்குன்னு நம்மளை விட்டு போகுது அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. இப்போது எனக்கு இதை சீரியஸாக ஏற்றுக்கவே முடியல. இதெல்லாம் உண்மையாக இருந்துடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சீரியஸாகவே இது உண்மை இல்லை தான். நல்ல வேலை ப்ராங்காக இருந்த வரைக்கும் ஓகே. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாத ஜீவிதா. எனக்கு ரொம்ப இனிமேல் ப்ராங்கே வேணாம் ஜீவிதா. இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கிறதுனால தான் நிறையா பிரச்சனை வருது. ப்ராங்கே வேணாம், எனக்கு ரொம்ப கடுப்பாக வருது. நான் ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய விஷயம் வந்து நடக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயம் நடந்துச்சுன்னா உனக்கு என்ன? எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே பிரிஞ்சு போகிறாங்க, அதே மாதிரி தனியாக இருக்காங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை விட வந்து இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து எல்லா மேரேஜ் ஆனவங்க பொண்ணுங்களுக்கு நடுவில் எல்லா கல்யாணம் ஆனவங்களும் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி இப்போ சொன்னதே எனக்கு புரியல. இப்போ ஃபேஸ் பண்ணலன்னு கூட தெரியல. நான் இந்த ஸ்டேஜ்லாம் ஃபேஸ் பண்ணேன், ஆனால் அப்போவும் உனக்கு தெரியல. இதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் உனக்கு தெரியல, அதுதான் ஓகேவா? ஸோ நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு இப்படி ஒரு ஸ்டேஜை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் டவுனில் இருக்கும், ஒரு டைம் அப்பில் இருக்கும். அவங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கரெக்டான லைஃப் பார்ட்னரோடு இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து அந்த ஒரே மைண்ட் செட்லேயே இருக்கணும். அவங்க ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறோம், நம்ம ஒரு மாதிரி இருந்தால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணவே முடியாது ஒரு ஹாப்பியாக ஹெல்த்தியாக. ஸோ எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா செப்பரேஷனையும் பார்க்குறப்போ கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வந்து அர்ஜுன் கிட்ட சொன்னால் அவன் எப்படி ஷாக் ஆகானா, என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. பட் எமோஷ்னலாக ரொம்ப வந்து ரெண்டு பேருமே வந்து உடஞ்சிட்டோம். ஸோ அவன் வந்து அழுவான்னு நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. ஓகே, இது வந்து ப்ராங்க்ன்றதை விட எமோஷ்னலாக ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லவ் யூ ஸோ மச். லவ் யூ.